கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவில் மன்னர்கள் கால பாரம்பரிய முறைப்படி பங்கேற்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனையில் இருந்து சுவாமி விக்கிரகங்கள் தமிழக, கேரளா இரு மாநில போலீசாரின் துப்பாக்கியேந்தி அணிவகுப்பு மரியாதையுடன் முத்து குடைகளுடன் ஊர்வலமாக புறப்பட்டது. இரு மாநில அமைச்சர்கள், அதிகாரிகள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழி அனுப்பி வைத்தனர். திருவனந்தபுரத்தில் நவராத்திரி வரும் 23ஆம் தேதி தொடங்குகின்றது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக மன்னர்கள் கால பாரம்பரிய முறைப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சுசீந்திரம், முன்னுதித்த நங்கையம்மன், வேலிமலை முருகன் மற்றும் பத்மநாபபுரம் அரண்மனையில் உள்ள தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் ஆகிய சாமி சிலைகள் மன்னரின் குடை வாளுடன் ஊர்வலமாக புறப்பட்டு திருவனந்தபுரம் செல்வது வழக்கம். பின் அங்கு நடைபெறும் நவராத்திரி விழாவில் சாமி சிலைகளை வைத்து பூஜைகள் செய்வர். விழா 10 நாட்கள் முடிந்ததும் மீண்டும் சாமி சிலைகள் குமரி மாவட்டத்திற்கு கொண்டு வரப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு நவராத்திரி விழா திருவனந்தபுரத்தில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகின்றது. அதனை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் நவராத்திரி விழாவில் பங்கேற்க புறப்படும் நிகழ்ச்சி நேற்று சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன் கோவிலில் இருந்து பல்லக்கு வாகனத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஊர்வலம் தக்கலை அருகே உள்ள பத்மநாபபுரம் அரண்மனையை நேற்று இரவு வந்தடைந்தது. தொடர்ந்து இன்று காலை பத்மநாபபுரம் அரண்மனையில் வைக்கப்பட்டிருந்த மன்னர் கால உடைவாள் கைமாற்றம் நடைபெற்றது. பின்னர் சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன், வேலிமலை முருகன் பல்லக்கு வாகனத்திலும், தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் யானை மீது பத்மநாபபுரம் அரண்மனையில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. செல்லும் வழியெங்கும் பக்தர்கள் பூ பழங்களுடன் சுவாமி விக்கிரகங்களுக்கு பூஜைகள் செய்து வரவேற்பு அளிக்கப்பட்டு வழி அனுப்பி வைத்தனர். இன்றிரவு சுவாமி விக்கிரக ஊர்வலம் குளித்துறையில் சென்றடையும். தொடர்ந்து நாளை தமிழக, கேரளா எல்லை களியக்காவிளையில் கேரளா மாநிலம் அரசிடம் ஊர்வலம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இன்று பத்மநாபபுரம் அரண்மனையில் நடைபெற்ற பாரம்பரிய நிகழ்வுகளில் கேரளா தொல்வியல் துறை அமைச்சர் கடலப்பள்ளி ராமச்சந்திரன், தமிழக பால்வளைத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், குமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா, இரு மாநில இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.